என்னம்மா இவ்வளவு பூண்டு? பூண்டு கருவேப்பிலை பொடி பண்ண போறேன். எதுக்கு? இல்லைங்க, 2 நாள் ஷூட்டிங் இருக்கு. சரி, நான் ஏதாவது பொடி செஞ்சு வச்சுட்டேன்னா நீங்க சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டுக்குவீங்கல்ல. ஏன் நானே சமைக்கிறேன். நீங்க சமைப்பீங்க, இருந்தாலும் என்னோட மனசு திருப்திக்கு ஏதாவது பொடி செஞ்சு வச்சுட்டேன்னா சூடா சாதம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், இந்த பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். சரி, என்ன தோலோட இருக்கு பூண்டு? பூண்டு தோலோட இருக்கலாங்க, அது ஒன்றும் தப்பு இல்ல. இஞ்சி தான் தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும். இது சின்ன சின்ன பூண்டுல ஒன்னொன்னா உரிக்கிறதுக்கு அழகா அப்படியே தோலோட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி 2 in 1. பூண்டை தோலோட தட்டி எடுத்துக்கோங்க. வானிலையில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கைப்பிடி அளவு பூண்டை சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கழுவின கருவேப்பிலைய வறுத்து எடுத்துக்கோங்க. அதே வானிலையில ஒரு பெரிய கப்பு பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பொருட்களோட வரமிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம டேஸ்டியான சிம்பிளான பூண்டு கருவேப்பிலை பொடி ரெடி. நல்ல சூடான சாப்பாட்டுல நெய் ஊத்தி இந்த பொடி சேர்த்து கலந்து சாப்பிட்டா, நான் எங்க வீட்டுல சன்பியூர் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்றேன். இந்தியாஸ் ஒன்லி பிசிக்கலி ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன்ட் டெக்னாலஜி. ரீஃபைன் ப்ராசஸ்ல கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க. www.mysunpure.ங்கிற அவங்க வெப்சைட்ல ஆர்டர் செஞ்சு சன்பியூர் கருவேப்பிலை பூண்டு பொடி சாதம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிஜமாவே சூப்பர். சூப்பரா இருக்குங்க.